அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா எல்லாம் பழம் வச்சுருக்காங்களே நினைக்கிறீங்களா? நம்ம இன்றைக்கி ஃப்ரூட் கஸ்டர்ட் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை, சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான். பொங்கி வந்திருக்கு. கொஞ்ச நேரம் லைட் சிம்மில் வச்சு இந்த மாதிரி பொங்க விடலாம். அப்போது ஒரு பாலோட ஸ்மெல் போகும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு கிண்டி விடலாம். சீனி போட்டுக்கலாம். சீனி எப்படியும் ஒரு 8 ஸ்பூன் மேலேட்டையாவது போடணும். கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஹை தூக்கல்லாம் சொல்லலை, ஒரு 8-7 ஸ்பூன் போடலாம். நான் இது கூட கஸ்டர்டு மில்க் மேடும் யூஸ் பண்ண போகிறேன். மில்க் மேட் நான் 2 ஸ்பூன் கிட்ட தான் ஊற்றுவேன். 2-3 ஸ்பூன் கிட்ட ஊற்றினா போதும். சாப்பிட நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் மில்க் மேட் சும்மா சாப்பிட பிடிக்கும்? எங்கள் அம்மாலாம் வச்சு ஏதாவது செஞ்சுட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த டப்பாவை தூக்கிட்டு ஓடிடுவோம், நானும் என் தம்பியும். அதே போல் இன்றைக்கி எனக்கு என் மௌனம் அப்படி தான். சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க சரியா, கீழே அடி பிடிக்காமல். பாத்திரத்தில் பிடிச்சா நல்லா இருக்காது இல்லையா? இப்போ நம்ம கஸ்டர்டு அதில் எல்லாம் போட்டதுனால இப்போ கஸ்டர்டு பவுட்ரு போட்டு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 2-2.25 ஸ்பூன் போட்டால் போதும். இல்லை லைட் லிக்யூடு வேணும்னா 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். தண்ணி வச்சு கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சின்னா கேஷ்யூ நட்டு எடுத்து கொஞ்சம் ஊற வச்சு லைட்டாக ஒரு 6 பருப்பு கிட்ட எடுத்து ஊற வச்சு நல்ல மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு போல் அரைச்சி இதில் பால் ஊற்றினா இல்லையா, மில்க் மேடு சீனி எல்லாம் போடும்போது அதையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் ஊற்றினா நல்ல சரியான ஃப்ளேவர் கிடைக்கும். என் பையன் ஆப்பிள்லாம் தண்ணியாக சாப்பிடணும் ரொம்ப கஷ்டப்படுவார். ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விட்டோன்னா ரிட்டன் அப்படியே வந்துடும். அதனால் சில விஷயங்கள் செஞ்சால் தானே வயிற்றுக்குள்ளே போகும். அதே இதில் போட்டு கொடுத்துட்டோன்னா அவங்க மருந்து சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சுக்கலாம். நல்லா ஃபேனில் ஆறணும். சூடோட அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டால் அது வெந்து ஒரு மாதிரி இருக்கும். இந்த சூட்டோட பழத்தை போடும்போது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. கஸ்டர்ட் கொஞ்சம் ஆறிட்டோன்னே ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பப்பாளியும் ஆப்பிள், வாழைப்பழம், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், கொஞ்சோண்டு பாதாம் பருப்பை பவுட்ரு பண்ணி லைட்டாக போட்டிருக்கேன்.
இதுக்கு மாதுளப்பழம் நல்லாயிருக்கும். இல்லை, அதனால் இந்த பழங்கள் மட்டும் அது செஞ்சுருக்கேன். நீங்கள் கூட என்ன பழம் வேணாலும் போடலாம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கும். இது நல்லா செஞ்சு ஆற வச்சுட்டு பழத்தெல்லாம் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். மேக்ஸிமம் ஒன்றரை மணி நேரமாவது வைக்கணும். ஓவர் கூலிங்னாலும் சாப்பிட வாய்க்கு ஒரு மாதிரி இருக்குல்லையா. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அடிப்பொலியாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.